அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது பல புதிய அதிரடியான நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்துள்ளார். அவற்றில் கோல்டு கார்டு என்ற புதிய திட்டம் மிகவும் பேசப்பட்டது. இந்த திட்டம் அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை பெற விரும்பும் நபர்களுக்கானது. இதில் $5 மில்லியன் முதலீடு செய்யும் நபர்களுக்கு அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும். ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை ட்ரம்ப் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த திட்டத்திற்கு அமெரிக்காவில் ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியும். இதனை ஆதரிப்பவர்கள் இது அமெரிக்காவிற்கு அதிக முதலீடுகள் மற்றும் வருவாயை கொண்டு வரும் என்று கூறுகிறார்கள். இதை எதிர்ப்பவர்களோ அமெரிக்க குடியுரிமை பணத்திற்கு விற்பனை செய்யும் முயற்சியாகவே பார்க்கின்றனர். இந்த கோல்டு கார்டு திட்டம் அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை பெற விரும்பும் பணக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பாக உருவாக்கியுள்ளது. இதன் முன்னோடியாக EP5 என்ற திட்டம் உள்ளது. இந்த EP5 திட்டத்தின் கீழ் $1 மில்லியன் மட்டுமே முதலீடு செய்து 10 வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இதன் மூலம் அந்த முதலீட்டாளர்கள் அமெரிக்காவில் கிரீன் கார்டு பெற முடியும். இதன் மூலம் அவர்கள் அங்கேயும் நிரந்தரமாகவும் வசிக்க முடியும். ஆனால் கோல்டு கார்டு திட்டத்தில் $5 மில்லியன் முதலீடு செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தில் முதலீட்டாளர்கள் அமெரிக்காவின் குடியுரிமையை பெற முடியும். இந்த கோல்டு கார்டு என்பது பணக்காரர்கள் மட்டுமே பங்கேற்கும் ஒரு திட்டமாகும். ஏனென்றால் $5 மில்லியன் முதலீடு செய்வது மிகவும் அதிகமான ஒரு தொகை. இதனால் இந்த திட்டம் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக மாறியுள்ளது. இந்த மாற்றம் EP5 திட்டத்தை மாறிய புதிய திட்டமாகும். EP5 மூலம் $1 மில்லியன் முதலீடு செய்து குறைந்தது 10 வேலைவாய்ப்புகளை உருவாக்கி குடியுரிமை பெற முடியும். ஆனால் கோல்டு கார்டு திட்டத்தில் $5 மில்லியன் முதலீடு செய்தால் மட்டுமே நேரடியாக குடியுரிமை பெற முடியும். இப்படிப்பட்டதான இந்த கோல்டு கார்டு திட்டம் அமெரிக்காவில் பணக்காரர்களை வரவேற்கும் புதிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி நான் முதலில் இந்த கார்டை வாங்கியிருக்கிறேன் என்று கூறியுள்ளார். இதன் மூலம் அமெரிக்காவுக்கு அதிக முதலீடு மற்றும் தொழில் வாய்ப்புகள் மற்றும் வருவாயும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.